வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அதோடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பைட் வேரியபிளை பற்றி நான் சொல்லலை. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போது பைட் வேரியபிள்னால் என்ன, பைட் டேட்டானா என்ன, நம்ம வந்து என்னெல்லாம் வேல்யூ நம்ம கம்ப்யூட்டரில் இன்புட் பண்ணுறோமோ அதெல்லாம் பைட்டாக தான் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? அந்த பைட் டேட்டாவை தான் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் சுரேஷன் டைப் பண்ணுறீங்க, ராம்ஸ் டைப் பண்ணுறீங்க, ஒரு இமேஜை ஸ்டோர் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ஒரு பைட் ஃபார்மில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த பைட் டேட்டாவை ஒரு வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம பைட் டைப் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைட் டைப் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாவாவில் ஒரு கீவேர்டு பார்த்தீங்கன்னா பைட்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த பைட்ன்ற கீவேர்டை வச்சு நம்ம we can store பைட் டைப் வேரியபிள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பைட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு பின்னு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இந்த பியோடைய வேரியபிள் டைப் வந்து பைட்டு. அதில் 65ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் இன்புட் பண்ணுற எல்லா டேட்டாவும் பைட் ஃபார்மில் தான் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். அந்த பைட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா நம்பராக தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் இருக்க டேட்டாவை ஒரு வேரியபிளில் நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இமேஜில் இருக்க டேட்டாவை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது அந்த டேட்டாவை எப்படி அசைன் பண்ணுவீங்கன்னா பைட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் அந்த இமேஜ் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு தான் வந்து பைட்டு நம்மளுக்கு பயன்படுது. ஓகேங்களா? இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்னா என்ன, அதோட கான்செப்ட்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஹூப்ஸ்ன்னு சொல்லலாம். ஹூப்ஸ். ஓகே, நான் சொல்லலாம் ஹூப்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த ஹூப்ஸ்குள்ளே இத்தனை கான்செப்ட் இருக்குது. கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ். பாலிமார்ஃபிசமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்க போகிறது கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம பண்ண ப்ரோக்ராம் இப்போ ஒரு 4 செஷன் எடுத்துகிட்டு நான் அந்த 4 செஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 செஷனில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஆனால் அந்த கிளாஸ்னால் என்னன்றது தான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. அந்த கான்செப்டை சொல்லலை, எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கிளாஸோடைய கான்செப்ட்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இனிமேல் வந்து பண்ண போகிற ப்ரோக்ராம் எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை வச்சு தான் இருக்கும். அப்போது இந்த முன்னாடி இந்த 4-5 செஷனில் எதை வச்சு நம்ம பண்ணோம், எந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஹூப்ஸ். ஓகேவா? அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் அ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஜாவாவில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஸ்டைலில் நான் ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். நான் ப்ரோக்ராமிங்கில் 2 விதமான ப்ரோக்ராமிங் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், அனதர் ஒன் வந்து ஹூப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஹூப்ஸில் வந்து கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ கிளாஸுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போகிறேன்னா கூகுள் ஃபார்ம் வச்சு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கூகுள் ஃபார்ம் வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் ஃபார்ம் இருக்குங்களா? இந்த கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண கூகுள் ஃபார்மில் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. இது ஒரு ஃபார்ம், அவ்வளோ தான். கூகுள் வழியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முக்கு பேர் என்ன கொடுத்துருக்கேன், கிளாஸ் ஃபார்முன்னு கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்ரிபியூட் இருக்குது. நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஏஜ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, லொக்கேஷன் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மை வந்து நான் வந்து மல்டிபிள் பீப்புளுக்கு நான் ஷேர் பண்ண முடியும். இப்போ சென்டுன்னு நான் கொடுக்குறேன். சென்டுன்னு கொடுத்தா இந்த இமெயிலில் போய் நான் எல்லாருக்கும் நான் இவ்வளோ பேருக்கு நான் ஷேர் பண்ணலாம். அதை நான் அப்போ அத்தனை பேருக்கும் இந்த ஃபார்ம் போய் ஷேர் ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி அவங்களுடைய நேமையும் அவங்களுடைய ஏஜையும் அவங்க லொக்கேஷனையும் அனுப்புவாங்க. இப்போ இங்கே ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது 2 பேர்னால் நான் தான் அனுப்பிச்சிருக்கேன். 2மே நான் அனுப்பிச்சது தான் இது. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து சுரேஷ், அப்புறம் ஏஜ் 38, அதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து சென்னை. இன்னொரு ஃபார்மில் வந்து
பயன்பேடு, அதுக்கப்புறம் 30, ஏஜ் 30, அதுக்கப்புறம் சேலம். அப்போ 2 பேர் வந்து இந்த ஃபார்மை வச்சு 2 பேர் வந்து 2 டேட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 டேட்டா எனக்கு க்ரியேட் ஆகிருக்குங்க அர்த்தம். 2 டேட்டா க்ரியேட் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிளை வச்சு இதே மாதிரி நான் ஜாவாலையும் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல இந்த கிளாஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய கிளாஸ். இதுதான் வந்து என்னுடைய கிளாஸு. ஓகே, இப்போ இந்த கிளாஸை வச்சு 2 டேட்டா க்ரியேட் ஆகிருக்கீங்க. அந்த 2 டேட்டாவில் அந்த 2 டேட்டா தான் எனக்கு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா சுரேஷ்னு இருக்குது, ஏஜ் 38ன்னு இருக்குது, லொக்கேஷன் சென்னை இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நேம் பயன்பேட்னு இருக்குது, ஏஜ் 30ன்னு இருக்குது, லொக்கேஷன் வந்து சேலம்னு இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் ஃபார்முன்ற ஒரு கிளாஸை பயன்படுத்தி நான் வந்து இங்கே 2 டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது அப்படியே எப்படி நம்ம ஜாவாவில் பண்ணுறதுன்றதை நான் பார்ப்போம் இப்போ நம்ம. ஓகேவா, ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அது பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்னன்றது ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ கூகுள் ஃபார்ம் வழியாக நான் பண்ண அந்த கிளாஸ் எக்ஸாம்பிளை எப்படி ஜாவாவில் கொண்டு வர்றதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிளாஸோட பேர் வந்து கிளாஸ் ஃபார்ம். அதில் 3 ஆட்ரிபியூட் நான் சொல்லியிருக்கேன் இங்கே, ஸ்ட்ரிங் நேம், இன்ட் ஏஜ், ஸ்ட்ரிங் லொக்கேஷன். ஓகேவா, இந்த கிளாஸில் எத்தனை ஆட்ரிபியூட் இருக்குது? 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இது ஆட்ரிபியூட் சொல்லலாம், இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். ஓகேவா, 3 விதமாக அதை சொல்லலாம். நம்ம இப்போதைக்கு இதை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இந்த கிளாஸ்க்குள்ள எத்தனை இருக்குது? 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கூகுள் ஃபார்மில் நான் என்ன பண்ணியிருந்தேன், 3 ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, நேமு, ஏஜ், லொக்கேஷன். அதே மாதிரி இங்கே இந்த கிளாஸ் ஃபார்முக்குள்ள ஒரு 3 ஆட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்ற மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கிளாஸ் ஃபார்ம் obj1 ஈக்குவல் டு நியூ கிளாஸ் ஃபார்ம். இப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, நியூன்றது ஆப்ரேட்டர், இட்ஸ் அ நியூ ஆப்ரேட்டர். இந்த நியூ ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா, இந்த ஆப்ரேட்டர் மூலமாக நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். என்ன பண்ணோன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரியை உங்கள் கம்ப்யூட்டரில் அலோகேட் பண்ணி கொடுத்துரும். தேவையான மெமரியை உங்கள் கம்ப்யூட்டருக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அப்படி அலோகேட் பண்ணி கொடுத்தோன்னே இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் 3 விதமான வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். என்ன இருக்குது இதில்? இந்த கிளாஸ் ஃபார்முக்குள்ளே 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வழியாக நீங்கள் சில வேல்யூஸை தரலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் 1 வழியாக நேம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு சுரேஷ்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ தரேன். ஏஜ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு 38ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ தரேன். லொக்கேஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் சென்னைன்னு ஒரு வேல்யூ தரேன். ஓகேங்களா, இப்போது ஆப்ஜெக்ட் 1ன்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் ஃபார்முக்கு ஆப்ஜெக்ட் 1 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த நேம், ஏஜ், லொக்கேஷனுக்கு ஒரு விதமான வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 2 க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஃபார்முக்கு ஆப்ஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த வேரியபிளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் 2ன்றது இட்ஸ் எ வேரியபிள். அது என்ன வேரியபிள் சொல்லுவாங்கன்னா, ஆப்ஜெக்ட் டைப் வேரியபிள்னு சொல்லுவாங்க. என்ன டைப் வேரியபிள்? ஆப்ஜெக்ட் டைப் வேரியபிள். இந்த மாதிரி இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா, யூஆர் கிரியேட்டிங் ஒன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நியூ ஆப்ரேட்டர் வழியாக இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. அப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மெமரி உங்கள் கம்ப்யூட்டரில் கிரியேட் ஆகிடும். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் 2ல் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ஜெக்ட் 2 தரணும். ஆப்ஜெக்ட் 2.name சொல்லி பயன்பேர்னு தரேன். அப்புறம் ஏஜ் வந்து 35ன்னு தரேன். லொக்கேஷன் வந்து சேலம் தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1ல் இந்த 3 ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் 2ல் இந்த 3 ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த கூகுள் ஃபார்மில் நான் 2 பேருக்கு அமைச்சிருந்தேன். அந்த கூகுள் ஃபார்ம் அந்த 2 பேரும் ஒவ்வொரு விதமான வேல்யூவை ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே யூஐலாம் இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வழியாக அந்த எக்ஸாம்பிளை நான் காமிக்கிறேன்.
அப்போது ஒரு ஃபார்ம், ஒரு கூகுள் ஃபார்ம் வழியாக நீங்கள் எத்தனை டேட்டா வேணால் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ரெக்கார்டாக மெயின்டைன் ஆகும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ரெக்கார்டு. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1க்குள்ளே இந்த டேட்டா இருக்குது, இப்போ இது ஒரு ரெக்கார்டு. இந்த ஆப்ஜெக்ட் 2க்குள்ளே இந்த டேட்டா இருக்குது, இது ஒரு ரெக்கார்டு. ஓகேங்களா? அப்போ என்ன, கிளாஸுன்றது ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஆர் டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் எத்தனையோ ஆப்ஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான வேல்யூ மெயின்டைன் ஆகின்னு இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் 1 டேட்டான்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் நேம்னு சொன்னால் என்ன பிரிண்ட் ஆகும், சுரேஷ்னு பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் 1 டாட் ஏஜ்னு சொன்னால் 38 பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் 1 லொக்கேஷன் சொன்னால் சென்னைன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆப்ஜெக்ட் 2 டேட்டான்னு சொல்கிறேன். இது அது கீழே என்ன பிரிண்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் 2 டாட் நேம்னா பயன்பேட் பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் 2 ஏஜ்னா 35 பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் 2 லொக்கேஷன்னா சேலம் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த கிளாஸை பேஸ் பண்ணி ஐ have created 2 different object. அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூவை கொடுத்துருக்கேன். அதை இங்கே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ புரிஞ்சிங்கன்னா கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட், அதுக்குள்ளே சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸுக்கு நீங்கள் வேல்யூ தரணும்னா யூ ஹாவ் டு கிரியேட் ஒன் நியூ ஆப்ஜெக்ட். ஓகே, அதை எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, யூஸிங் நியூ ஆப்ரேட்டர். அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் சில வேல்யூஸை தரலாம். ஓகே, அந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூ இட்ஸ் எ யூனிக். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ அதுக்கு யூனிக். ஆல் தான் டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இதுதாங்க கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. இப்போது இந்த ப்ரோக்ராம் அப்படியே கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. javac class form.java java class form. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 டேட்டா சுரேஷ் 30 சென்னை, ஆப்ஜெக்ட் 2 டேட்டா பயன்பேட் 35 சேலம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் 1ல் இந்த டேட்டா இருக்குது, அதை இங்கே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஜெக்ட் 2ல் இந்த டேட்டா இருக்குது, அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இதுதான் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். கிளாஸுன்றது ஒரு ஃபார்ம் மாதிரி, அந்த ஃபார்முக்குள்ளே நீங்கள் வேல்யூவை ஃபில் பண்ணணுன்னா, அந்த ஃபார்முக்குள்ளே வேல்யூவை ஃபில் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, யூஸிங் நியூ ஆப்ரேட்டர். ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வேல்யூவை ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிளாஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வேல்யூவை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த கிளாஸில் வந்து நான் அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை அது வழியாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜாவா ஃபண்டமெண்டல்லேருந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் நம்ம திருப்பியும் நம்ம சந்திப்போம். Until then, bye bye from Suresh Kesavan.